ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாக்கியம் மணிவண்ணன். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், ஸோ அதனுடைய அதிபதிகள், இதை பார்த்து நாம் பயப்படுவது உண்டு. ஸோ அவர்களுடைய தசையோ புத்தியோ வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் எங்கே ஜாதகம் பார்க்க போனாலும் உடனே அவங்க ஒரு பீதியை கிளப்பிடுவாங்க உங்களுக்கு. 6ஆம் இட அதிபதி தசை வந்துருச்சு, ஸோ இப்போ உங்களுக்கு கடன் ஏற்பட போகிறது, நீங்கள் நோயாளியாக மாற போகிறீங்க, ஸோ வம்பு வழக்குகள் என்பதால் உருவாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கிளப்பி விட்டுருவார். ஆனால் இந்த மறைவிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 8ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 12ஆம் இடமாக இருந்தாலும் சரி, இந்த பாவத்தில் எல்லாம் நன்மைகளும் என்பது இருக்குது, தீமைகளும் என்பதும் இருக்குது. ரெண்டுமே உண்டு. இதனால் இந்த தசைகள் நடந்து நல்ல வளர்ச்சி அடைந்தவர்களும் இருக்காங்க, வீழ்ந்தவர்களும் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 6ஆம் இட அதிபதியினுடைய தசை புத்தி அல்லது 8, 12ஆம் இட அதிபதியினுடைய தசை புத்தி நடந்து பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால், அப்போ இது நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்ளலாம். அப்போ இதற்கு இந்த பலன்களை, இந்த கெட்ட பலன்களை எல்லாம் யோகமாக மாற்றுவதற்கு என்ன பரிகாரங்களை பண்ணணும், சூட்சுமங்களை எல்லாம் பண்ணணும், தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக இதற்கு ஒரு சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 6ஆம் இட அதிபதியினுடைய தசை உங்களுக்கு நடந்துட்டுருக்கு, இப்போ உங்களுக்கு பாதிப்புகள் என்பது ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னாக்க, இப்போ 6ஆம் இடம் என்பது நோயை குறிப்பதால் நீங்கள் இந்த நேரத்தில் மருத்துவமனைகளுக்கு சென்று வரும்போது உங்களுடைய 6ஆம் இடம் என்பது அதனுடைய கெடுபலனை குறைத்து கொள்ளும் அப்படிம்பாங்க. அதாவது உங்களுக்கு நோய் நொடியே வரலனாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜிஹெச்சுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ அடிக்கடி நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க, அந்த 6ஆம் இடம் என்பது ஆக்டிவேட் ஆகாது, ஸோ அதுக்கு கட்டுப்படும், ஸோ அதனால் வரக்கூடிய கெடுபலன்கள்லாம் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 8ஆம் இட அதிபதியினுடைய தசை புத்தி நடந்தால் அந்த 8ஆம் இடத்தினுடைய கெடுபலன்கள் ஆக்டிவேட் ஆகாமல் இருப்பதற்கு உங்களை இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மரணத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய இடங்கள், இப்போ மரணம்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு மரண தருவாயில் இருக்கக்கூடிய நோயாளிகள், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிண அறைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த அறைகள், அது இல்லாமல் இறப்பு நிகழ்வுகள், ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த 8ஆம் இடத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் குறைந்து விடும் அப்படின்பாங்க. 12ஆம் இடம் அதிபதியினுடைய தசை புத்தி நடைமுறைக்கு வரும்போது நீங்களே விரயத்தை ஏற்படுத்திக்கோங்க. அடிக்கடி வெளியூர்லாம் போயிட்டு வாங்க, வெளி மாநிலம் போயிட்டு வாங்க, வெளிநாடுகள் போயிட்டு வாங்க. ஸோ அப்படிலாம் போயிட்டு வரும்போது அந்த 12ஆம் இடம் என்பது அதனுடைய கெடுபலன்களை குறைத்து கொள்வோம் என சொல்வது உண்டு. இது ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாயிருமே ஒழிய கண்டிப்பாக பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகளே இல்லை. அதாவது நீங்களே அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரபஞ்சத்தில் நீங்களே ஈர்க்கிறீங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது இயங்கி கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் வரும்போது இயல்பாகவே மரண நிகழ்வுகள் என்பது அடிக்கடி உங்கள் காதுக்கு ஏற்படும், கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இறுதி சடங்குகளுக்கு சென்று வர மாதிரி ஒரு சூழல்கள் என்பது இருக்கும். உங்களுக்கு மரண பயம் என்பது ஏற்படும், நெகட்டிவான எண்ணங்கள் ஏற்படும். இது இயல்பாகவே உங்களை சுற்றி நடக்கும். இது நீங்களாக பண்ணணுன்ற தேவையில்லை, தானாகவே நடக்கும். ஒரு 6ஆம் இடம் என்பது செயல்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க, கடனாளிகள் யார் யாரெல்லாம் கடன் வாங்கி சிரமப்படுறாங்களோ அந்த மாதிரி மனிதர்கள்லாம் உங்களுடைய தொடர்பில் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் காதில் கேட்குற மாதிரி ஒரு சூழல்கள் என்பது வரும், கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் வரும். அந்த நிகழ்வு என்பது உங்களையும் கடனாளியாக மாற்றும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் நீங்கள் அந்த மாதிரி பரிகாரங்கள் தயவுசெய்து பண்ணவே கூடாது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அந்த மாதிரி சூழல்களை தவிர்க்க வேண்டும். இப்போ உங்களுக்கு 12ஆம் இட அதிபதியினுடைய தசை புத்தி நடந்து கெடுபலன்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வெளி மாநிலங்களுடைய பயணங்களையும் வெளிநாடு சார்ந்த பயணங்களையும் விரயங்களையும் நீங்கள் தவிர்க்கணும். அதை விட நீங்களே
அதை வந்து நான் வந்து ஈர்க்கிறேன், இதனால் வந்து பலன்கள்லாம் மாறிடும் அப்படின்னா பெரிய சிக்கலில் வந்து மாட்டிக்குவீங்க ஒன்று. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கும்போது, நீங்கள் வந்து மேச ராசி, மேச லக்னம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு உண்டான கிரகத்தினுடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா, 12ஆம் இட அதிபதி யாராக வருவார்? குரு பகவானாக வருவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குரு பகவான் யோக நிலையில் வரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை, நட்சத்திரம்னு பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அதே போல் யோகங்கள் அப்படின்னு வரும்போது சூலம், வரியம், வைதிருதி. கரணங்கள்னு வரும்போது சதுஸ்பத கரணம். மாதத்தில் ஒரு முறை தான் வரும் இந்த சதுஸ்பத கரணம். நித்திய நாமயோகங்கள் என்பது 9 நாளைக்கு ஒரு முறை வரும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் அந்த குரு பகவானுடைய வழிபாட்டை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாவே இந்த பாதிப்புகள் வந்து விலகிவிடும். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு 12ஆம் இட அதிபதியாக குரு வந்தாவே ஓகே. இப்போ நீங்கள் வந்து மகர லக்னம், 12ஆம் இடம் என்ன வரும்? உங்களுக்கு வந்து தனுசாக வரும். அப்போ அந்த குருவுக்கும் இதே பரிகாரமே வந்து போதுமானது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்தது 12ஆம் இடம் என்பது, அல்லது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் சூரியனா உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. சிம்ம வீடாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை, கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை, அதே போல் நட்சத்திரத்தில் வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அதே போல் யோகத்தின் பார்க்கும்போது சோபனம், ஹர்சனம், சுபம், கரணத்தில் வந்து வணிசை கரணம். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்து சிவ வழிபாடு எடுத்தீங்கன்னாவே அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து அப்படி ஸ்டாப் ஆகிடும். அதே போல் கடகம், கடகராசி, கடக மண்டலம், சந்திரன்ற கிரகம் உங்களுக்கு 6, 8, 12ஆம் இட அதிபதியாக வந்து தசை புத்தி நடக்குது, அல்லது ஒரு அந்தரம் நடக்குது, அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் நாமயோகங்கள், கரசை கரணம், அதே போல் திங்கட்கிழமை அவருடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் பார்வதி, ஆதிபராசக்தி, திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து விளையிடும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு வந்து 12ஆம் இடமாக வருது, 6ஆம் இடமாக வருது, 8ஆம் இடமாக வருது, பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அவருடைய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், அதே போல் சுகர்மம், சித்தி, பிராமியம், கரணங்களில் வந்து பவகரணம், இதெல்லாம் இருக்கும்போது முருகன் வழிபாடு எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் உங்களுக்கு. அதே போல் புதன் உங்களுக்கு வந்து 6, 8, 12ஆம் இட அதிபதியாக வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வந்தால், புதன்கிழமையில் அல்லது ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகத்தில், கிம்ஸ்துகண கரணத்தில் நீங்கள் வந்து பெருமாளுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இருக்கும்போது அந்த பாதிப்பு வந்து சரியாகிவிடும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ குரு பகவானுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6, 8, 12ஆம் இட அதிபதியாக வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் அதேபோல் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில், மேலும் வந்து சௌபாகியம், வியாகாதம், சாத்திய நாமயோகம், தைத்தொலை கரணம், இந்த நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு 6, 8, 12ஆம் இட அதிபதியாக வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்கள் சனிக்கிழமையில் அதேபோல் அவருடைய நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதியில், மேலும் வந்து விஸ்கமம், கண்டம், பரிகம் நாமயோகத்தில், கௌலோகரணத்தில், சகுனிகரணத்தில் இந்த வழிபாடுகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ராகு, கேதுகளுக்கு வந்து வீடுகள் இல்லைனாலும் அவர்கள் வந்து நின்ற இடத்த வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ரிஷபத்தில் வந்து ராகு இருக்கார் அப்படின்னா, வந்து உங்களுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடமாக வந்து கெடுபலனை தரக்கூடிய நிலையில் தசை புத்தியை நடத்தினால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த வீட்டு அவனுடைய கிழமையை வந்து பயன்படுத்திக்கணும். அதனுடைய நட்சத்திர வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரிஷப வீடு அப்படின்னா அது வந்து சுக்கிரனுக்கு உண்டான வீடு இல்லையா? அப்போ வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ராகு பகவானுடைய வழிபாட்டை வந்து எடுத்துக்கலாம். நட்சத்திரம்னு வரும்போது அது வந்து ராகுக்கே வந்து நட்சத்திரங்கள் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் அந்த நட்சத்திரங்களை வந்து பயன்படுத்திக்கலாம். நாமயோகங்கள் வரும்போது திருதி, வியதிபாதம், மகேந்திரம், பாலவகரணம், நாகவகரணம் இதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். கேதுவால் உங்களுக்கு வந்து பாதிப்பு இதே மாதிரி வருது அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம், கேது வந்து இப்போ வந்து மேஷத்தில் இருக்கார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையை வந்து பயன்படுத்திக்கோங்க. இதே மகரத்தில் இருக்காருன்னா சனிக்கிழமையை வந்து பயன்படுத்திக்கோங்க. நட்சத்திரம்னு வரும்போது அஸ்வினி, மகம், மூலத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். நாமயோகங்கள்னு வரும்போது நீங்கள் வந்து ஆயுஷ்மான், துருவம், சித்தத்தையும் பத்திரை கரணத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது மிக சிறந்த பரிகாரம். ஏதோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கடந்த 10 வருடங்களாக நிறைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து ஒரு அற்புதமான ரிசல்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் அதை வந்து சொல்லியிருக்கேன். நான் முடிந்தளவு வந்து பகிருங்கள், நீங்களும் வந்து பயன்படுத்திக்கோங்க.
இதுவரை எனக்கு நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கு மேலும் நமது ஜோதிட ரகசியங்களுடைய சேனலுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.